சாத்தானுடைய ஆழங்கள். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். சபையார் மத்தியிலே ஏசபேலை போல வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய துர் உபதேசத்திற்கு செவி கொடுக்காமல், தங்களை தீட்டுப்படுத்தாமல், தங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வஞ்சிக்கிறவர்கள் தங்கள் வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் இவர்கள் விசுவாசிகளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கிறார்கள். தங்களுடைய வஞ்சகமான போதகத்தை சாத்தானுடைய ஆழங்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இவர்களுடைய உபதேசம் துன்மார்க்கமாய் இருக்கிறது. தங்களுடைய போதகத்தை இவர்கள் ரகசியமான ஆழங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆழத்தில் இருள்தான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. கர்த்தரோ வஞ்சிக்கிறவர்களின் உபதேசத்தை ஆழமான ரகசியம் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுடைய போதகத்தை சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு சாத்தானுடைய ஏமாற்றுத்தனம், சாத்தானுடைய வஞ்சகம் என்று பொருள் சொல்லலாம். கர்த்தருடைய விசுவாசிகள் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஆழங்கள் என்று சொல்லுவதை விசுவாசிகள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சாத்தானுடைய ஆழங்களுக்கு பங்காளிகளாய் இராதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிகளிடத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் வருமளவும் அவர்கள் தங்களிடத்தில் உள்ள விசுவாசத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு தங்களுடைய நல் மனச்சாட்சியையும் அவர்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வரும்போது நம்முடைய எல்லா ஆபத்துக்களும், எல்லா வேதனைகளும், எல்லா கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். ஞான மார்க்கத்தார் தங்களுடைய உபதேசங்களை தேவனுடைய ஆழங்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அந்த உபதேசத்தை சாத்தானுடைய ஆழங்கள் என்று அழைக்கிறார். எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய காரியங்கள். நமக்குள்ளதை கிறிஸ்து வருமளவும் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் கிறிஸ்துவின் கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறவைகள்: ஜாதிகளின் மேல் அதிகாரம், இருப்புக்கோலால் ஜாதிகளை ஆளுதல், எதிர்க்கும் ஜாதிகளை மண்பாண்டங்களைப் போல நொறுக்குதல், விடிவெள்ளி நட்சத்திரம். எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவின் கீழ் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து பூமியை நித்திய காலமாக ஆளுகை செய்வார்கள்.